Mes frères et sœurs, dans tout ce que nous vivons, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே, dans cette vie, இந்த வாழ்க்கையிலே il y a toujours des leçons spirituelles à tirer. எப்பொழுதும் நாம் ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை உண்டு. La Bible nous dit, de tout ce que vous voyez, il y a toujours des leçons spirituelles à demander. வேதம் சொல்லுகிறது, நாம் பார்க்கிற அனைத்திலும் பாடங்களை, ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. Lorsque vous regardez la fourmi, நாம் எறும்பை பார்க்கும் பொழுது il y a des leçons spirituelles aussi là-dessus. அதிலிருந்து நாம் ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். Il faut inviter les paresseux à regarder la fourmi. சோம்பேறியை அழைத்து வந்து அந்த எறும்பை பார்க்கும்படி சொல்லுகிறது. Pour savoir l'importance du travail. வேலை செய்வதன் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். Jésus est excellent dans cette pédagogie. இந்த பாடங்களை, இந்த விதமான போதனைகளுக்கு இயேசு கிறிஸ்து மேன்மையானவராக இருந்தார். Jésus disait, regardez les oiseaux. இயேசு கிறிஸ்து சொன்னார், பறவைகளை பாருங்கள். Ils ne sèment pas, அவைகள் விதைப்பதும் இல்லை, mais ils sont nourris par le Créateur. சிருஷ்டிகர்த்தர் மூலமாக அவைகள் போஷிக்கப்படுகிறதுன்னு சொன்னார். Ce matin, nous n'allons pas regarder les oiseaux. நாம் இந்த காலை பொழுதிலே பறவைகளை நாம் பார்க்க Nous போவதில்லை. n'allons pas regarder les fourmis. நாம் எறும்புகளை பார்க்க போவதில்லை. Nous allons regarder une maladie que vous connaissez bien. நாம் இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வியாதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். Quelle est cette maladie? அது என்ன வியாதி? Le corona. Oh, le coronavirus. Cette semaine, j'ai toussé un petit peu. இந்த வாரம் நான் சற்று இருமல் இருந்தது. J'ai pensé tout de suite corona. உடனே என்னுடைய சிந்தனையிலே அதை தான் நினைத்தேன். Alors j'ai fait le test. நான் உடனே அந்த Il n'y avait rien. டெஸ்ட் செய்தேன், ஆனால் ஒன்றும் இல்லை. Quelqu'un était dans un problème pour avoir mal à la tête. யாருக்காவது தலைவலி இருந்தால் Tout de suite, tout le monde va dire corona. உடனே எல்லாரும் அவர்களுக்கு கொரோனா என்று சொல்லிடுவார்கள். Ça nous fait peur, le corona. நம்ம கொரோனாவை பார்க்கும்போது நமக்கு பயமாக தான் இருக்கிறது. Il y a des leçons spirituelles que nous allons avoir ensemble concernant ce corona. இந்த கொரோனா பற்றி ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள தியானிக்க போகிறோம். Eh bien, la première leçon. ஆகையினால முதல் பாடம், le coronavirus me rappelle que ce monde est fragile. இந்த கொரோனா வியாதியானது இந்த பூமி பலவீனமானது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. En un clin d'œil, tout peut basculer pour mettre le monde à terre. ஒரு இமைப்பொழுதிலே இந்த பூமியை தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை உடையது. À cause d'un petit virus. ஒரு சிறு கிருமியை நிமித்தம். Et là, quand je dis petit virus, c'est pas comme ça. C'est encore plus petit. சிறு கிருமி என்பது இப்படிப்பட்டதல்ல, அதிலும் சிறிதானது. Il n'y a aucun endroit sur cette terre où l'on est en sécurité. இந்த பூமியிலே எங்கும் பாதுகாப்பான ஒரு இடம் என்று ஒன்றும் இல்லை. Si ce n'est pas la maladie, இந்த வியாதி இல்லாவிட்டால் ce sera la guerre. மற்றபடி யுத்தம் தான் இருக்கும். S'il n'y a pas la guerre, la sécheresse. யுத்தம் இல்லாவிட்டால் பஞ்சகாலம். S'il n'y a pas de sécheresse, il y a les inondations. பஞ்சகாலம் இல்லாவிட்டால் சரியாக ஏற்படுகிற இந்த வெள்ளப்பெருக்கு. Il n'y a aucun endroit sur cette terre où l'on est en sécurité. இந்த பூமியிலே நாம் பாதுகாப்பான இடம் என்று ஒன்றுமே இல்லை. C'est pourquoi l'apôtre Paul nous dit dans Romains 8:22. ஆகையினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:22 சொல்கிறார். ஆகையால் ரோமர் 8:22 ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. Oui. ஆம். Le monde souffre. இந்த பூமி வேதனைப்படுகிறது. Par tous les moyens. எங்கும் எல்லா விதத்திலும் பூமி வேதனைப்படுகிறது. Et
ces souffrances atteignent tout le monde. இந்த வேதனையானது எல்லாரையும் தொடக்கூடியதா இருக்கிறது. Et le coronavirus a fait des ravages partout dans le monde. உலகமெங்கிலும் இந்த கொரோனா கிருமியானது உலகமெங்கிலும் வேதனைப்படுத்தியது. C'est ça la première leçon avec le coronavirus. இந்த கொரோனா மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் இதுதான். Que vous soyez roi, président, ராஜாவா இருந்தாலும் சரி, அதிபரா இருந்தாலும் சரி, travailleur, சரி, வேலை செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, vous n'êtes pas épargné. நீங்கள் இதற்கு விதிவிலக்கல்ல. Aucun endroit n'est sûr en ce monde. இந்த பூமியிலே எந்த ஒரு இடமும் பாதுகாப்பானது அல்ல. Et c'est ça ce que nous appelons vivre dans un monde où les péchés abondent. இந்த பூமியிலே வாழக்கூடிய இந்த பூமியிலே பாவம் நிறைந்த பூமியாக இருக்கிறது. Il y a une deuxième leçon pour le corona. இந்த கொரோனாவை பற்றி இரண்டாவது பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். Le corona atteint toute catégorie de personnes et n'a pas de frontières. இந்த கொரோனா என்பது எல்லா உலகத்தில் உள்ள மக்களையும் தொடக்கூடியதாக இருந்தது. அதுக்கு ஒரு எல்லையும் இல்லை. Tant que nous sommes encore en ce monde, இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாள் வரையிலும் cela veut dire tout simplement que nous n'échappons pas aux conséquences du péché. பாவத்தின் விளைவுகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. L'existence du mal est encore et toujours une réalité. இந்த பூமியிலே பாவத்தின் விளைவுகள் எப்போது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. Heureusement, il y a le retour de Jésus-Christ. நல்ல வேளை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்று ஒன்று நமக்கு உள்ளது. Dieu a mis dans nos cœurs une solution. தேவன் நம்முடைய இதயத்திலே ஒரு வழி வைத்திருக்கிறார். Là où le mal ne sera plus. என்னவென்றால் அங்கு தீமை இருக்காது. On ne peut pas parler du salut s'il n'y a pas le retour de Jésus. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை ஒன்று இல்லாவிட்டால் ரட்சிப்பை பற்றி நாம் பேச முடியாது. Notre salut va être au grand complet au retour de Jésus-Christ. நம்முடைய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை குறித்ததா இருக்கிறது. Jésus nous a enlevé la condamnation du péché. பாவத்தின் விளைவுகள் நிமித்தம் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க நமக்கு வழிவகுத்து இருக்கிறார். Et aujourd'hui, Jésus est en train aussi de nous enlever la puissance du péché. பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக தேவன் நமக்கு கிரியை செய்கிறார். En nous donnant un cœur nouveau. நமக்கு புதிய உள்ளத்தை கொடுக்கிறார், புதிய இதயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். En nous demandant de faire des expériences avec Dieu chaque jour. ஒவ்வொரு நாளும் தேவனோடு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். Mais au retour de Jésus-Christ, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே Jésus va enlever la présence du péché. இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையிலே வரும்பொழுது பாவத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குவார். Ce jour-là, il essuiera toute larme de nos yeux. யாவும் துடைக்கப்படும். Et la mort ne sera plus. மரணம் ஒன்று இனி இராது. Il n'y aura plus ni deuil, துக்கம் இராது, ni cri, அழுகை இராது, ni douleur, வேதனை இராது. car les premières choses ont disparu. முன்னானவைகள் எல்லாம் ஒழிந்து போனது. Apocalypse 21, le verset 4. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம். Et ce n'est pas un rêve. இது ஒரு கனவு அல்ல. J'ai appris qu'il y a certaines religions qui disent que Jésus est déjà de retour. சில மதத்துக்காரர்கள் சில சொல்லியிருக்கார் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வருகிறார். Alors, je leur ai dit, அவர்களுக்கு si சொன்னேன், Jésus est déjà de retour, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்து விட்டால் pourquoi il y a encore des larmes? ஏன் இப்பொழுது அழுகை இருக்கிறது? Pourquoi il y a encore le deuil? ஏன் துக்கம் இருக்கிறது? Pourquoi il y a encore la douleur? ஏன் இன்னும் வேதனைகள் இருக்கிறது? Évidemment, nous attendons le retour de Jésus-Christ pour enlever l'existence du péché. நிச்சயமாகவே பாவத்தின் விளைவுகளையும் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்காக தேவன் இந்த பூமிக்கு வருகிறார். Eh bien, même les enfants de Dieu sont victimes des dégâts collatéraux. தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் கூட நமக்கு அந்த வேதனையில் பங்கு உண்டு. Heureusement, nous avons confiance en notre Créateur. நல்ல வேளை நம்மை உருவாக்கின தேவனிடத்திலே சிருஷ்டிகர்த்தர் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டு. Il y a la troisième leçon concernant ce corona. இந்த கொரோனாவை பற்றி மூன்றாவது பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Le corona fait peur. இந்த கொரோனா நமக்கு பயமுறுத்துகிறது. Vu par sa foudroyante
attaque au poumon அந்த d'une manière rapide. பயங்கர வல்லமையாக நம்முடைய நுரையீரலை தாக்கக்கூடிய தன்மையுடையதா இருக்கிறது. Et le nombre de victimes se multiplie d'une manière effroyable. பயப்படக்கூடிய அளவிலே அவைகள் அதன் விளைவுகள் பயங்கரமா இருந்து அதனால் பாதிக்கப்படுகிற அநேகர் இருக்கிறார்கள். Ah, je me souviens très bien quand j'ai été atteint par le corona il y a 2 ans de cela. 2 வருடங்களுக்கு முன்னதாக எனக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட போது எனக்கு அதை நினைவு வருகிறது. Et ça atteint tout le corps. முழு உடலையும் அது தொடுகிறது, பாதிக்கிறது. Évidemment, aujourd'hui, le corona un peu atténué, n'est-ce pas? Diminué un peu. நிச்சயமாகவே இந்த கொரோனாவின் தாக்கம் சற்று குறைந்து இருக்கிறது இந்த வருடங்களுக்கு பிறகு. Mais ces effets sont très durs. அதன் விளைவுகள், அதன் பக்க விளைவுகள் பயங்கரமானது இருக்கிறது. Et vous savez que le mot virus, இந்த கிருமி வைரஸ் என்று சொல்ற காரியம் en latin c'est poison. லத்தீன் பாஷையிலே விஷம் என்று சொல்லுவாங்க. Et vous savez que le mot virus signifie aussi le venin. இந்த வைரஸ் என்று சொல்லக்கூடிய காரியம் வந்து விஷம் என்று கூட சொல்வார்கள். Le venin sécrété par des animaux, en particulier le serpent. மிருகங்களிலிருந்து வரக்கூடியதா இருக்கிறது அந்த விஷமானது. விசேஷமாக பாம்புகளிலிருந்து விஷம் என்று சொல்வார்கள். Quand je pense ici au mot virus, j'ai pensé aussi à ce venin mortel qui a attaqué les enfants d'Israël dans le désert. இந்த வைரஸ் என்று சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்திலே பாம்புகளால் கடிக்கப்பட்ட அந்த சம்பவம் எனக்கு நினைவு வருகிறது. C'était plus fort que le coronavirus. கொரோனா வைரஸை விட மிகவும் பலனுடையதா இருந்தது, பலமுடையதா இருந்தது. Dans Nombre 21, le verset 6. என்னாகமம் 21:6 வசனத்தில் படித்து பார்க்கும்போது என்னாகமம் 21 அதிகாரம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். Mais la bonne nouvelle, ஆனால் ஒரு நற்செய்தி உண்டு. Dieu n'a pas oublié son peuple dans cette situation. இந்த சூழ்நிலைகளிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை மறக்கவில்லை. Dieu a montré l'attitude à prendre. தேவன் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகள் மேல் கிருபை உடையவராக இருக்கிறார் பார்க்கிறோம். Qui consiste à impliquer Dieu dans la solution à tous les problèmes. எல்லா சூழ்நிலைகளும் அதுக்கான வழிமுறைகளையும் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். Et Dieu a demandé à Moïse மோசேயிடத்தில் ஆண்டவர் கேட்டார் de fabriquer un serpent d'airain. அந்த வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கும்படி சொன்னார் மோசேயிடம். Et c'est ce qui s'est passé était formidable. அங்க நடந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. La parole de Dieu nous dit dans Nombre 21 le verset 9. என்னாகமம் 21 அதிகாரம் 9 வசனத்திலே அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். Un virus a frappé les Israélites, un virus. அந்த கிருமியானது அந்த இஸ்ரேல் மக்களை பாதித்தது. Mais Dieu leur a donné l'antivirus. ஆண்டவர் அதற்கான எதிர்ப்பு சக்திகளுக்கான காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். Oui, ce serpent d'airain n'est autre que l'œuvre de notre Seigneur Jésus-Christ. இந்த வெண்கல சர்ப்பம் இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளை காண்பிக்கிறதா இருக்கிறது. Et lorsque nous regardons à ce serpent d'airain, அந்த வெண்கல சர்ப்பத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, eh bien c'est par la foi que nous vivons. விசுவாசத்தின் மூலமா நாம் பிழைக்கிறோம், வாழ்கிறோம். C'est par la foi que nous attendons aussi la guérison totale pour chacun de nous. நாம் பூர்ணமான சுகம் பெறுவதற்கு அதன் மூலமா தான் நாம் பெறுகின்றோம். Parfois nous sommes découragés par rapport à d'autres maladies dans cette vie. இந்த பூமியிலே மற்றபடி வேறு வியாதிகள் நிமித்தம் நாம் கவலைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். Mais sachez que le Seigneur est toujours là pour nous soutenir. பயப்பட வேண்டாம், ஆண்டவர் எப்போது நமக்கு அருகில் இருந்து நம்மை தாங்குகிறவராகவும் இருக்கிறார். La maladie COVID-19
கோவிட்-19 என்று சொல்லக்கூடிய இந்த வியாதி attaque beaucoup. அநேகரை பாதிக்கிறது. Mais souvenons-nous que Dieu est toujours le même hier, aujourd'hui et demain. ஒன்று நாம் மறக்கக்கூடாது, தேவன் நேற்று இன்று என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Il est là pour nous accompagner aussi dans les épreuves. நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய துக்கமான வேளைகளில் ஆண்டவர் நம்மை தாங்கி நடத்துகிறவராய் இருக்கிறார். C'est ce que nous ne devrons pas oublier. நாம் ஒன்று மறந்துடக்கூடாது. Et ce qui fait la différence entre un croyant et un non-croyant, விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஆண்டவர் பாகுபாடு செய்கிறாரா? c'est que voilà, Dieu nous accompagne toujours, même dans les épreuves. எந்த சூழ்நிலைகளிலும் துக்கமான சோதனை நாட்களிலும் ஆண்டவர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். Dans Matthieu 28, le verset 20, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, et voici, je suis avec vous tous les jours jusqu'à la fin du இதோ monde. உலகத்தின் முடிவு வரையிலும் சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். Ça a été déjà lu. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையிலும் சதா நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். Alors que bientôt nous allons vivre la fin d'année, சீக்கிரமாக நம்ம வருடத்தின் கடைசி நாட்களில் நெருங்கி கொண்டிருக்கிறோம். j'aimerais souhaiter à cette église இந்த சபைக்கு நான் ஒரு வாழ்த்துதலை சொல்ல விரும்புகிறேன். de garder toujours ce cap, garder toujours. அது நம்முடைய பார்வை தேவனை நோக்கியே இருக்க வேண்டும். Quoi qu'il arrive, எது வந்தாலும் Jésus est là pour nous accompagner. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை தாங்கி வருவதற்காக. Ce n'est pas Jésus qui va lâcher la main. இயேசு கிறிஸ்து நம்ம கரங்களை விடுவதில்லை. Peut-être ce sera nous. ஒருவேளை நாம் தான் அவர் கரங்களை விட்டு விடுவோம். Mais le Seigneur est là avec son église. இரட்சகர் நம்முடைய சபையில் நம்ம சபையோடு கூட எப்போதும் Et இருக்கிறார். cette église est précieuse aux yeux de Dieu. தேவனுடைய பார்வையில் இந்த சபையானது விலையேறப்பட்டது. Dieu aime le monde entier. உலகம் முழுவதும் ஆண்டவர் நேசிக்கிறார். Dieu aime les oiseaux. தேவன் பறவைகளை நேசிக்கிறார். Dieu aime aussi les méchants. தேவன் கெட்டவர்களை நேசிக்கிறார். Mais la seule et unique ஆனால் ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்று personne que Dieu aime d'une manière spéciale, விசேஷமாக விரும்பக்கூடிய காரியங்களே c'est son église. எதுவென்றால் அது நம்முடைய ஆலயம் தான், சபை. Et l'église c'est qui? சபை என்பது யார்? என்ன? C'est notre frère Satien. C'est l'église. L'église, l'église, l'église. Et vous vous rendez compte que Dieu a un intérêt spécial et Dieu a une attention spéciale à votre égard. சற்று சிந்தித்து பாருங்கள், தேவன் எவ்வளவு கூர்மையாகவும் மிகவும் கவனமாகவும் பாவித்து வருகிறார் சபையை. Ça veut dire que nous avons de la valeur aux yeux de Dieu. தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறோம். Eh bien, je voudrais que vous gardiez dans vos cœurs, உங்களுடைய இதயங்களை நீங்கள் ஒன்று நினைவு கூற வேண்டும். malgré l'exemple du coronavirus. இந்த சொல்லப்பட்ட கொரோனா வைரஸின் எக்ஸாம்பிள் மூலமாக, malgré les autres problèmes qui sont là devant nous aujourd'hui, இந்த காலகட்டங்களில் நமக்கு முன்னதாக இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, problèmes de crise énergétique ou autre. மற்ற அநேக காரியங்களிலும் சரி, பொருளாதார காரியங்கள். Juste une parenthèse là, tellement ça a été donné dans mon esprit, la crise énergétique. Hier soir, j'ai fait un rêve que tout était obscur dans tout Paris pendant la nuit. மின்சார தடைப்பாடுகள், அநேக தட்டுப்பாடுகள்லாம் இருப்பது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை பற்றி நேற்று இரவில் எனக்கு ஒரு கனவு ஒன்று வந்தது. முழு பாரிஸும் இருண்டு போயிருப்பதான கனவு கண்டேன். Vous savez combien ça fait travailler parfois, hein? சில வேளை நம்மை சிந்திக்க வைக்கிறது. Mais malgré tout ceci, இருப்பினும் கூட, hein, l'apôtre Paul nous dit அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் இவனமாக que voilà dans Romains, c'est ce que nous avons lu tout à l'heure, la création tout entière souffre, 8:22, et souffre les douleurs de l'enfantement. பூமி முழுவதும் வேதனைப்படுகிறது என்று சொல்கிறார். C'est-à-dire douleur de l'enfantement. பிரசவ வேதனைப்படுகிறது என்று சொல்கிறார். L'enfantement, ce sont les femmes qui connaissent bien l'enfantement. பிரசவ வேதனையை பற்றி பெண்களுக்கு தான் அதிகமாக தெரியும். Avant de donner le bébé,
தங்களுடைய பிள்ளைகளை பெறுவதற்கு முன்னதாக il y a la douleur, n'est-ce pas? அது வேதனையுடையதாக Je ne peux pas mettre à votre place, évidemment. உங்களிடத்தில் நான் சொல்ல முடியாது, உங்க எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. Ah, frère Daniel a bien fait l'expérience. சகோதரர் டேனியல் அவருக்கு அந்த அனுபவம் உண்டு. Il y a la douleur. அது மிகுந்த வேதனையுடையது. Il y a 3 choses dans la douleur. அந்த வேதனையில 3 காரியம் உண்டு. La douleur est très dure. அந்த வேதனை மிகுந்த அதிகமானதானதா இருக்கிறது. Et la douleur revient sans cesse. À chaque seconde, à chaque minute. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிடமும் அது அந்த வேதனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. Mais la douleur va finir par une bonne nouvelle. அந்த வேதனை என்பது கடைசியாக ஒரு நற்செய்தியின் மூலமாக வெளிப்படுகிறது. La bonne nouvelle, c'est quoi? அந்த நற்செய்தி Ah, vous les sœurs. சகோதரிகளே, Le bébé. குழந்தை. Parfois, à l'hôpital, la femme disait, je ne veux plus avoir d'enfant. சில வேளையில இந்த பிரசவ வேதனைப்பட்டு பெண்கள் அழுது கதறுவோடு எனக்கு குழந்தைய வேணாம்னு சொல்வார்கள். Et une année après, un autre enfant. ஒரு வருடம் சென்ற பிறகு மறுபடியும் வேறொரு குழந்தையை பெற்றுக்கொள்வார்கள். Il en est de même avant le retour de Jésus-Christ. அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு Il y முன்னதாக aura des douleurs et les douleurs comme dans la femme qui accouche, ça revient et ça devient beaucoup et très très fort. பிரசவ வேதனைக்கு ஒத்ததாக அந்த வேதனையானது கடைசி காலத்திலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அவர் வருகை. Oui, il y a l'inondation, la sécheresse, le coronavirus, la guerre, crise énergétique. அந்த மின்சார தடை, இங்கு வியாதிகள், இந்த கொரோனா, இங்கு வந்து புயல், பல விதமான காரியங்கள் நீங்க கேள்விப்பட வேண்டி வரும். Mais il y a la douleur de l'enfantement en perspective. Après, c'est la bonne nouvelle. அந்த பிரசவ வேதனைகளுக்கு பிறகு கூட வருகிற வண்ணமாக அதற்கு பின்னதாக ஒரு பெரிய நற்செய்தி உண்டு. Jésus revient. தொடர்ந்து வருகிறது, இயேசு கிறிஸ்து வருகிறார். Ah, lorsque vous entendez Jésus revient, est-ce que ça fait quelque chose là dans vos cœurs? இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரப்போகிறார் என்று சொல்லும்போது உங்களுக்கு மனதிலே ஏதோ ஒன்று தோன்றுகிறது அல்லவா? Qu'est-ce qui fait battre vos cœurs très fort lorsque quelqu'un vous dit vous recevez 1 million aujourd'hui? உங்களுக்கு ஒரு Comment ça se passe le cœur? உங்களிடத்தில் யாராவது வந்து உங்கள் இதயத்தை Oui ou non? உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகிறது. Et si je vous dis இதய துடிப்பு Jésus அதிகமாக revient aujourd'hui, est-ce que nos cœurs fait dou? அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லும்போது நம்முடைய இதய துடிப்பும் அதிகமாகிறதா? Je souhaite que nous puissions entretenir cette flamme concernant le retour de Jésus-Christ, malgré les problèmes autour de nous, malgré le coronavirus. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எந்த வியாதிகள், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதே நினைவுகளோடு அந்த எண்ணங்களோடு நாம் வளர வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். Et je vous souhaite alors une bonne fête de fin d'année. நான் உங்களுக்கு இந்த வருட கடைசிக்கான வாழ்த்துக்களை, Seigneur, கடைசி வருடக்கான அந்த வாழ்த்துக்களை முன்னதாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனோடு கூட. Comme j'ai expliqué à notre équipe de comité, le pasteur sera absent pour quelques moments. நான் சபை நிர்வாக குழுவோடு நான் சொன்னேன், சபை போதகர் நான் உங்களோடு கூட ஒரு சில நாட்கள் இருக்க மாட்டேன். Cela va nous manquer la fête avec l'église de Tamoul, qui est très spéciale. நீங்கள் அந்த 15வது வருடத்தை கொண்டாட இருக்கிறீர்கள், அந்த சூழ்நிலை என்னால் இருக்க முடியாது. Mais puisse le Seigneur vous donner toujours cette espérance qui nous accompagne. தேவன் உங்களோடு கூட நடத்துகிறவராக இருப்பார். Que Dieu vous bénisse. ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Amen. Amen.